தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்வைத்தம். வேதத்தின் முடிவும் சங்கரரின் முடிவும் ஒன்றே. பாகம் 1. வேதாந்தம் என்று சொன்னால் அதற்கு வேதத்தின் முடிவு என்று அர்த்தம். வேதத்தின் முடிவு என்றால் அதற்கு 2 அர்த்தம் உண்டாகிறது. வேதம் என்கிற புஸ்தகத்துக்கு முடிவான பாகமாக இருப்பது என்பது ஒரு அர்த்தம். வேதத்தின் முடிந்த முடிவான அபிப்பிராயம் எதுவோ, வேதத்தின் பரம தாத்பரியம் எதுவோ, அதற்கும் வேதத்தின் முடிவு என்றே பெயர் கொடுக்கலாம். உன் தீர்மானம் என்ன என்று கேட்பதற்கு பதில் உன் முடிவு என்ன என்று கேட்கிறோம் அல்லவா? இப்படி வேதத்தின் முடிவு என்றால் வேதத்தின் தீர்மானமான கருத்து, வேதத்தின் உத்தேசம், வேதத்தின் லட்சியம் என்று அர்த்தமாகிறது. உபனிஷத்துக்களுக்குத்தான் வேதாந்தம் என்ற பெயர் இருக்கிறது. மேலே சொன்ன 2 அர்த்தங்களிலும் அது வேதாந்தமாக, அதாவது வேதத்தின் முடிவாக இருக்கிறது. வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் முதலில் சம்ஹிதை, அப்புறம் பிராமணம், அதற்கப்புறம் ஆரண்யகம் என்று 3 பகுதிகள் வந்து கடைசியாக ஆரண்யகத்தின் முடிவிலேயே உபனிஷத்துகள் வருகின்றன. வேதத்தின் கருத்தை, அர்த்தத்தை, அபிப்பிராயத்தை எடுத்துக்கொண்டாலும் முன்னே சொன்ன சம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம் இவற்றில் வருகிற கர்மா, விசாரணை எல்லாவற்றுக்கும் முடிவான மோட்சத்தை பற்றி நேராக, டைரக்டாக எடுத்து சொல்கிற தத்துவோபதேசமாக இருப்பவை உபனிஷத்துகள் தான். இப்படிப்பட்ட உபனிஷத்துகள் 100க்கு மேல் ஏராளமாக இருந்தாலும் முக்கியமானதாக 10ஐ பொறுக்கி எடுத்து ஆதிசங்கர பகவத்பாதாள் பாஷ்யம், விரிவுரை எழுதினார். ஈசம், கேனம், கடம், பிரஷ்னம், முண்டகம், மாண்டூக்கியம், தைத்திரேயம், ஐதரேயம், சாந்தோக்கியம், பிருகதாரண்யகம் என்று அந்த 10க்கு பெயர். நம் மதத்தின் வேறாக, ஆதார ஸ்தம்பமாக இருக்கப்பட்ட வேதத்தின் முடிந்த முடிவாக இந்த உபனிஷத்துகள் தெரிவிக்கிற தத்துவம் அத்வைத்தந்தான் என்று ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யங்களின் மூலம் விளக்கியிருக்கிறார். இல்லை, அவை விசிஷ்டாத்வைத்தத்தை தான் சொல்கின்றன என்பதாக நம் ஆச்சாரியாளுக்கு பிந்தி வந்த ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் பாஷ்யம் செய்திருக்கிறார். அவருக்கு பிறகு வந்த ஸ்ரீ மத்வாச்சாரியார் வேதாந்தத்தின் தாத்பரியம் துவைத்தம் தான் என்று பாஷ்யம் எழுதியிருக்கிறார். இப்படியே வேதத்தை ஒப்புக்கொள்ளும் அநேக இந்து மத பிரிவுகளின் ஆச்சாரியர்களும் உபனிஷத் தாத்பரியம் தங்கள் தங்கள் கொள்கையைத்தான் சொல்கிறது என்கிறார்கள். உபனிஷத்துகள் அத்வைத்தத்தை சொல்லவில்லை என்ற தங்கள் அபிப்பிராயத்துக்கு ஆதரவாக மற்ற சம்பிரதாய ஆச்சாரியர்கள் முக்கியமாக என்ன சொல்கிறார்கள் என்றால், நம் ஆச்சாரியால் லோகமெல்லாம் மாயை என்று சொல்வதற்கு மேற்படி தசோபனிஷத்துகளில் 10 உபனிஷத்துகளில் நேராக ஆதாரம் இல்லை என்பதுதான். ஜகத்தை மாயை என்று அத்வைத்தத்தில் சொல்லுகிறதற்கு உபனிஷத்து பிரமாணம் இல்லை என்று இவர்கள் சொல்கிறார்கள். இது பிசகு. ஒவ்வொரு உபனிஷத்தையும் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் சாந்தி மந்திரம் என்று ஒன்று சொல்ல வேண்டும். ஈஷாவாஸ்யத்தில் ஆரம்பித்து பிருகதாரண்யகத்தோடு முடிப்பதாக 10 உபனிஷத்துகளையும் பாராயணம் பண்ணும்போது ஈஷாவாஸ்யத்தின் முதலில் ஆரம்பமாகவும் பிருகதாரண்யகத்தை முடிக்கும் போது கடைசியாகவும் வருகிறது ஒரே சாந்தி மந்திரம்தான். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், பூர்ணமான பிரம்மத்திலிருந்து பூர்ணமான உலகம் வந்திருக்கிறது. இப்படி இந்த உலகம் வந்த பின்னும் பிரம்மம் பூர்ணமாகவே இருக்கிறது என்று அர்த்தம். பிரம்மம் என்பதை அதக என்றும் உலகம் என்பதை இதம் என்றும் இந்த மந்திரத்தில் சொல்லி இருக்கிறது. அதக என்பது அது, அதாவது தூரத்தில் இருப்பது. இதம் என்பது இது, அதாவது கிட்டத்தில் இருப்பது. தமிழில் இருக்கிற மாதிரியே தான் சம்ஸ்கிருதத்திலும் இருக்கிறது. இப்போது நாம் இருக்கிற ஸ்திதியில் பிரம்மம் நமக்கு தூரத்தில் உள்ள விஷயமாகத்தான் இருக்கிறது. நமக்கு தெரிவது கிட்டத்தில் உள்ள உலகம்தான். தூரத்தில் இருப்பவனை
கட்டை விரலுக்கு அடுத்த விரலை நீட்டி காட்டுகிறோம். இதனால் அதற்கு ஆள்காட்டி விரல் என்று பெயர். பெருமாளும் இப்படியே அது என்று தூரத்திலே காட்டப்பட வேண்டியவராகத்தான் இருக்கிறார். அதனால் அதை பெருமாள் காட்டி விரல் என்று கூட சொல்லிவிடலாம். இதே விரலை ஆட்டினால் ஒருத்தனை மிரட்டுவதாக அர்த்தம் ஏற்படுகிறது. உன்னை என்ன பண்ணுகிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டு இந்த விரலைத்தான் ஆட்டுகிறார்கள். சம்ஸ்கிருதத்தில் தர்ஜனம் என்றால் மிரட்டுவது, அதட்டுவது என்று அர்த்தம். அதனால் இந்த விரலுக்கு தர்ஜனி என்றே பெயர் வைத்திருக்கிறது. ஆனால் எனக்கென்னவோ இப்படி அதட்டுவதை வைத்து பெயர் கொடுக்காமல் தமிழில் அது என்று எட்டத்தில் இருக்கிற பெருமாளை இது காட்டுவதாக வைத்து ஆள்காட்டி விரல் என்று சொல்லி இருப்பதுதான் பிடித்திருக்கிறது. பேர் தர்ஜனி என்று இருந்தாலும் பரம்பொருளை காட்டுகிறது என்ற அபிப்பிராயம் நம் சாஸ்திரங்களிலும் இருக்கிறது. வேதத்திலும் அதைவிட அதிகமாக மந்திர தந்திர ஆகமங்களிலும் அநேக முத்திரைகள் பிரயோஜனப்படுகின்றன. விரல்களால் செய்கிற அபிநயங்களுக்கு முத்திரை என்று பெயர். இப்படிப்பட்ட முத்திரைகளில் ஒன்றில் தர்ஜனி என்ற விரலை ஆளை காட்டுகிற மாதிரியே வெளியே நீட்டி அங்குஷ்டத்தை, கட்டை விரலை உள்பக்கமாக தன்னை நோக்கி நீட்டிக்கொள்வதாக ஒரு முத்திரை உள்ளது. இதற்கு தத்துவார்த்தம் அது என்று எங்கேயோ இருப்பதாக நினைக்கப்படும் பரமாத்மாவேதான் ஜீவனுக்கு உள்ளேயும் இருக்கிறது என்பது. இந்த தர்ஜனி அதட்டலுக்கு இல்லாமல் பெருமாளை காட்டவே உபயோகிக்கப்படுகிறது. இந்த முத்திரையில் வரும் தத்துவத்தையே ஈஷாவாசியத்தில் தத் தூரே தத் வந்திகே, தூரத்தில் உள்ளதே கிட்டத்தில் உள்ளே இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. அப்பாலுக்கு அப்பாலை உள்ளிலங்கு ஜோதியை என்று இதை தேவாரத்திலும் சொல்லி இருக்கிறது. நான் மேலே சொன்ன சாந்தி மந்திரத்தில் அது என்று பிரம்மத்தையும் இது என்று ஜகத்தையும் சொல்லி இருக்கிறது. இந்த இடத்தில் இது என்பது ஜீவனை குறிக்காமல் ஜகத்தை குறிக்கிறது. இப்போது பரமாத்மா நமக்கு தெரியாமல் ஜகத்து தான் பார்வைக்கு நிஜம் மாதிரி தெரிவதால் இதையும் பூர்ணம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனாலும் இது வாஸ்தவத்தில் நிஜமில்லை, பூர்ணமில்லை என்பது பின்னால் வருகிற வார்த்தைகளை பார்த்தால் நிசந்தேகமாக ஐயமர தெரிகிறது. இந்த ஜகத்தான பூர்ணத்தை கழித்த பிறகும் அந்த பிரம்மம் பூர்ணமாகவே இருக்கிறது என்று பின்னால் வருகிறது. ஜகத் வாஸ்தவமாகவே பூர்ணமாக இருப்பதால் இது சாத்தியமில்லை. பூர்ணம் மைனஸ் பூர்ணம் என்பது சைபராகத்தான் வேண்டும். அப்படி இல்லாமல் பூர்ணம் மைனஸ் ஜகத் என்பது பூர்ணமே என்றால் அப்போது ஜகத்து தான் சைபர் என்று ஏற்படுகிறது. சைபர் என்றால் இல்லாதது. இதைத்தான் மாயை என்பது. இறுதி நிலையில் இல்லாமல் போவது, பார்வைக்கு மட்டும் நிஜம் மாதிரி தெரிவது, இதுதான் ஆச்சாரியால் மாயைக்கு கொடுத்திருக்கிற லட்சணம், டெஃபனிஷன். பார்வைக்கு நிஜம் மாதிரி இருப்பதைத்தான் வியாவகாரிக, விவகாரத்தில் உள்ள சத்தியம் என்று ஆச்சாரியால் ஓரளவுக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். இதே அபிப்பிராயத்தில்தான் விவகாரத்தின் வியூவிலிருந்து, கோணத்திலிருந்து உபனிஷத்தும் ஜகத்தை பூர்ணம் என்றது. ஆனாலும் இதை இல்லாமல் பண்ணிக்கொண்டு பாரமார்த்திக சத்தியமான, எப்போதும் உயர்ந்த சத்தியமாக மாறாமல் இருக்கிற பிரம்மத்தில் சேர வேண்டும் என்ற ஆச்சாரியாளின் அபிப்பிராயத்தை தெரிவிக்கிற ரீதியிலேயே உபனிஷத்திலும் இந்த ஜகத்தை கழித்த பின்னும் குறைவில்லாமலே பூர்ணமாக இருக்கிற அதுவை விசேஷித்து சொல்லி இருக்கிறது. இது போன பின்னும் அது அதுவாகவே கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட அதில்தான் சேர வேண்டும் என்று உபதேசம் பண்ணுவதாகவே ஆகும். உபனிஷத் பாராயணத்தில் ஆரம்பம் முடிவு இரண்டிலும் வருகிற மந்திரமே மாயை கொள்கைக்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்ல வந்தேன்.